தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ராமநாதபுரம் தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகின்றேன். எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகின்றேன். அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மாமா முத்தரசன் அவர்களை சந்தித்து இப்போது வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றேன். எங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் 39 பாண்டிச்சேரி சேர்த்து 40 இடங்களிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். சார், வழக்கமாக தமிழகத்துக்கு வந்து 3ஆம் கட்டமாக தான் தேர்தல் நடக்கும். இதில் முதல் கட்டமாக தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்மளும் இந்த 3வது கட்டம் 4வது கட்டம் தான் வரும் பார்த்தா எங்களுக்கு அமலான நேரம் அந்த பெருநாளும் வருது. அந்த நேரங்களில் கொஞ்சம் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததோட முன்கூட்டியே தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் தயார் நிலையில் தான் இருக்கிற தேர்தலை எதிர்கொள்கிறது. அதனால் இல்லை சார், இப்போ ராமநாதபுரம் தொகுதி ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. எல்லா தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் அங்கே முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அதாவது என்ன காரணம்னா, காசி, அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் என்ற இந்த கோயில் இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொகுதியில் கவனம் செலுத்தி. ஆனால் பார்த்தோம்னா அது ஒரு நல்லிணக்கத்திற்கான பகுதி. அந்த பகுதியில் வந்து மத ரீதியாக மக்களை பிரித்து வாக்குகளை பெற முடியாது. வட இந்தியாவில் காசியில் வாங்குறது மாதிரி. கடந்த பாராளுமன்றத்தை எடுத்துக்கணும், நான் பாரதிய ஜனதா கட்சியை தான் 1,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அதாவது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி. சிறுபான்மையாக இருந்தாலும் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தாலும் அவங்க வந்து அங்கே வந்து ஒரு நல்லிணக்கத்திற்காக உள்ள ஒரு பகுதி. அங்கே வந்து மத ரீதியாக எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. மதவாதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்கும் அங்கே வாய்ப்பு கிடையாது. இப்போதும் மீண்டும் அந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது போனதை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை ராமநாதபுரத்தில் வெற்றி பெறும். சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறது 2 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய சகோதரர் எஸ்டி கொரியரில் வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும் அமலாக்கத்துறையை பற்றி, அமலாக்கத்துறை எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க என்ன அடிப்படையில் வந்தாங்கிறதுல எங்கள் அலுவலகத்தில் வந்து சோதனை விட்டாங்க. வேறு எதுவும் அவங்களால திமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பிரிவித்து தான் அந்த சோதனை எடுத்து சொன்னாங்க. அந்த மாதிரி அப்படி கொடுக்குற நிறுவனமும் இல்லைங்க. நிறுவனம் நாங்களே நிதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாராவது ராமநாதபுரம் தொகுதி வந்து ஒரு வறட்சியான தொகுதி. இந்த பார்லிமெண்ட்ல வந்து நம்ம கூடுதல் நிதி கொடுத்திருந்தாங்கன்னா, ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமில்லாமல் விருதுநகர், அறந்தாங்கி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியில், திருச்சுழி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியில் இதில் வர்றாங்க. போதுமான நிதி கிடைச்சா நம்ம தேவைகள் என்ன இருக்கு? அதாவது அது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற 2 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரம் ஒன்று, விருதுநகர் ஒன்று. விருதுநகர்லையும் ஒரு சட்டமன்ற தொகுதி எனக்கு இருக்குது. ஆனால் இதற்காக அந்த பகுதியை முன்னேற்றப்படுத்துவதற்காக ஒரு வறட்சியான பகுதி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டை முன்னேற்றப்படுத்தணும்னு எந்த திட்டங்களையும் ஒன்றிய அரசு செயல்படுத்தவில்லை. அதுக்காக கூடுதல் நிதியும் எங்கேயும் கொடுக்கவில்லை. தொகுதியில் தான் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த தொகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த தொகுதியை காசிக்கு அடுத்து வாரணாசியை உள்ளடக்கக்கூடிய ராமநாதத்தை நாம் கையகப்படுத்தணும்னு நினைக்கிறார்களே, அந்த வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை. தொடர்ந்து அந்த ஊரில் அதிகமான பக்தர்கள் வருகின்றார்கள், ராமேஸ்வரத்துக்கு வருகின்றார்கள். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் இந்தியா முழுவதில் வெளிநாடுகளிலிருந்து வர்றாங்களே. அது வந்து ராமநாதபுரம் ஒரு வர்த்தக நகரமாக இருக்கு. அது இங்கே ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பதவியேற்றிலிருந்து கேட்டு வந்தேன். ஆனால் கடைசியாக எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்விக்கு ராமநாதத்தில் விமான நிலையம் அமைக்கப்பட்டு சென்னையிலிருந்து விமான போக்குவரத்து துவங்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான எந்த பணியுமே துவங்கவில்லை. இதுதான் அவங்க அந்த தொகுதியை முன்னேற்றப்படுத்துறதுல செலுத்தக்கூடிய கவனம். மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நீண்ட கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி. அந்த மீனவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட கூடுதலாக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது. காங்கிரஸ் ஆட்சியில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுகளோடு விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை. படகுகள் தான் அவருக்கான வாழ்வாதாரம். அவர்கள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு கரைக்கு அவர்கள் விடுவிக்கப்பட்டு இங்கே இந்தியாவுக்கு வருகின்ற போது அந்த படகுகள் எல்லாம் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டவர் இங்கே அவர்களால் தொழிலே செய்ய முடியாது. அதுதான் அவங்களுக்கான வாழ்வாதாரம். அந்த படகுகள் எல்லாம் விடுவிக்கப்படல. அதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலா ஒவ்வொரு படகுக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாரு. ஒன்றிய அரசு ₹1 கூட அதுக்காக எந்த நிவாரணமும் கொடுக்கல. அவங்களுக்கு எந்த உதவியுமே செய்யலை. படகுகளை இந்திய அரசு நினைத்திருந்தால் மீட்டு இருக்கலாம். அந்த பணியை செய்யலை. இப்போ கடல் தாமரை மாநாடு ராமேஸ்வரத்தில் நடத்துறாங்க. அங்க வந்து பாத யாத்திரை துவங்குறாங்க. ஆனா எந்த விதமான செயல்பாடு இல்லை. அதாவது கடல் தாமரை மாநாடு நடத்தி மீனவர்கள் கைது செய்யப்படுவது தடுக்கப்படணும் முன்னாள் மறைந்த மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் அவங்க கைது செய்யப்படுவது ரொம்ப அதிகமாகிடுச்சு.
மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போட்டது மட்டுமல்ல, அவர்கள் படகுகளை நீங்கள் திரும்ப கொடுத்தால் திரும்ப திரும்ப வருவார்கள் என்று சொல்லப்பட்டு சுப்பிரமணிய சாமி சொன்னதுனால அந்த படகுகள்லாம் திரும்பி கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்தியா நினைத்தால் உடனடியாக அவர்களை விடுவிக்கப்பட முடியும், கைது செய்வதை தடுக்க முடியும். இலங்கை என்ன நிலைமையில் இருந்து உங்களுக்கு தெரியும். சமீப காலத்தில் இந்தியா பெரிய உதவி செய்யலைன்னா அந்த நாடு மீண்டிருக்க முடியாது. மனிதாபிமான அடிப்படையில் அந்த நாட்டுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை நீண்டகால குத்தகையாவது இந்திய அரசு பெற்றிருக்கலாம். அதை செய்யலை. வரக்கூடிய இந்தியா கூட்டணி தலைமையிலான அரசு அமைகின்ற போது மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். அங்கே மீன் பிடிக்கக்கூடிய உரிமை நிச்சயமாக பெற்றுத்தரப்படும். அது கச்சத்தீவை மீட்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், இல்லைன்னா நீண்டகால குத்தகையோ இல்லை இங்கே இலங்கை ஒரு கார்பரேஷன் அமைத்தாவது அந்த தமிழக மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை நிச்சயமாக வரக்கூடிய இந்திய கூட்டணி அரசின் மூலமாக பெற்றுத்தரும்.